நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா, வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கடற்பரப்பில் நேற்று பிற்பகல் 3.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. கடற்பகுதிக்கு அருகிலுள்ள நிலப்பரப்பில் வசிக்கும் மக்களுக்கும் இந்த அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் தீவிரப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 26ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கான முறையான தீர்வை பெற்றுத்தரக் கோரி 48 மணித்தியால கால அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் சாதார அமைச்சு உரிய தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதால் போராட்டத்தை மேலும் பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட 70% வீடுகளுக்கு 50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 1,15,757 வீடுகளுக்கு இதுவரை பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் எஸ். ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட சிறு தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு இழப்பீடு விநியோகமும் தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடம் வவுணதீவு பிரதேச செயலக பிரிவில் 15 பேர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக வவுணதீவு சுகாதார வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இதில் 13 பேர் உயிரிழந்ததற்கு கசிப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கம் செலுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்தின் பிரதேச அபிவிருத்தி மீளாய்வு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை தெனியாய பிரதான வீதியில் பேருந்துடன் வேறொன்று மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. நேற்று பிற்பகலில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் வேன் சேதமாகியுள்ளது. பாதிப்புகள் குறித்த தகவல் வெளியாகவில்லை. விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை தெனியாய பிரதான வீதியில் பேருந்துடன் வேனொன்று மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. பாதிப்புகள் குறித்த தகவல் வெளியாகவில்லை. பணமோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 88,50,000 ரூபாய் பெறுமதியுடைய 9 ரத்தின கற்களை பெற்று அதற்கு 646 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய காசோலைகளை வழங்கிய குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போதே கொள்ளுப்பட்டி பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் 8 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் 2 பிரதி போலீஸ் மா அதிபர்கள், 5 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் ஒரு போலீஸ் அத்தியட்சகர் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பில் 24 வயது யுவதியை தகாத முறைக்குட்படுத்தி அவர் கர்ப்பமடைய காரணமானதாக குற்றம் சாட்டப்பட்ட சட்டத்தரணியை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது அலுவலகத்தில் பணியாற்றிய யுவதிக்கு மயக்க மருந்து கலந்த உணவு வழங்கி இச்செயலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற நீண்ட விசாரணையின் பின் மட்டக்களப்பு நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கல்வி சேவையில் பணியாற்றும் அரசு உத்தியோகத்தர்களை உறுப்பினர்களாக கொண்ட கல்வி ஊழியர் சிக்கன கடன் கூட்டுறவு சங்கத்தின் நிதி நிர்வாகம் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளது.
இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் அசோக சந்திரசேகர இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகியுள்ள சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு வழங்கப்படவுள்ள 15,000 ரூபாய் உதவித்தொகையை பெற்றுக் கொள்வதற்காக தொலைதூர பிரதேசங்களில் உள்ள மாணவர்களும் கொழும்புக்கு வருமாறு பணிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு கொழும்புக்கு வந்து செல்வதற்கு ஒரு மாணவருக்கு பயண செலவாகவே 10,000 ரூபாய்க்கும் அதிகமான தொகை செலவாகுவதாக அசோக சந்திரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த உதவித்தொகை என்பது உறுப்பினர்களின் உரிமை எனவும் அதனை வழங்குவதற்கு இவ்வாறானதொரு பிரம்மாண்ட நில விழாவை ஏற்பாடு செய்வது உறுப்பினர்களின் பணத்தை தவறாக பயன்படுத்தும் செயலாகும் எனவும் மற்றும் இது ஒரு பாரிய சட்டவிரோத நடவடிக்கை எனவும் அவர் விமர்சித்துள்ளார். முன்னாள் முதல் பெண்மணி சிரந்தி ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகிய இருவரையும் எதிர்வரும் 3ஆம் தேதி அரசாங்கத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்குமாறு அழைக்கப்பட்டுள்ளனர். சிரிலிய சவிய திட்டம் தொடர்பான விசாரணை தொடர்பாக சிரந்தி ராஜபக்ச விசாரிக்கப்படவுள்ளார். முந்தைய அறிவிப்பின்படி அவர் முன்னிலையாக தவறியதால் அவர் கோரியபடி இந்த புதிய திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அன்று காலை 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வுத்துறையின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கொலை, கப்பம் கோருதல், போதைப்பொருள் கடத்தல், கொள்ளை மற்றும் பாரிய தாக்குதல் குற்றங்களுடன் தொடர்புடைய 95 குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளதாக சமகால அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்களை சர்வதேச போலீசார் ஊடாக கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள இந்த 95 சந்தேக நபர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பாரிய குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற நிலையில் அங்கிருந்தபடியே தமது உதவியாளர்கள் மூலம் கொலை, கப்பம் கோருதல், போதைப்பொருள் கடத்தல்களை முன்னெடுத்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்கள் அனைவரும் இந்த பட்டியலில் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மிக நீண்ட நாட்களின் பின்பு திருகோணமலையில் அடைமழை பெய்து வருகிறது. தற்போது நெல் அறுவடை இடம்பெற்று வரும் நிலையில் கனமழை காரணமாக தடைப்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு நிலையும் பாதிப்படைந்துள்ளது. திருகோணமலையில் கிண்ணியா, தம்பலகாமம், கந்தலாய் உள்ளிட்ட பல இடங்களிலும் மழை பெய்து வருகிறது. இதனால் அன்றாட ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் நெச்சீகை அறுவடை இயந்திரம் மூலமாக இடம்பெற்று வரும் நிலையில் தடைப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக வரியில்லாத வாகன உரிமங்களை வைத்திருப்பதாலும் புதிய வாகனங்களை வாங்க முடியாததாலும் சுமார் 25,000 அரசு சேவை ஊழியர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது. வரியில்லாத வாகன உரிமங்களுக்கு ஈடாக வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். காயமடைந்தவர் மாஞ்சோலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். வீதியில் நெல் உலர விடப்பட்ட நிலையில் தடமாறிய நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. வீதிகளில் நெல் உலர விடுவதால் விபத்துகள் ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரித்திருந்தனர். வீதியில் நெல் உலரவிடும் பொதுமக்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.